நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார். அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க. எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்குங்க. நிறைய ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்த பாகிய குருவாக இருந்தவர் இப்போ தற்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. அப்போ உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்குங்க. ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் வரும், புது கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புதிய இடம் கிடைக்கும். ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலுக்காக அந்த இடம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாருக்காக காத்திருந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏற்கனவே பண்ண தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிட்டே இருந்திருக்குங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்போ தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து குரு 10ஆம் இடத்துலேருந்து 3 இடங்களை பார்க்குறாருங்க. தனது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. 10லேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம், தனவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க, கணவர் ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருக்கார், நான் ஒரு பக்கம் இருக்கேன், இப்படியெல்லாம் ஆளுக்கு பிரிஞ்சிருக்கோங்க. குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே எங்களுக்கு இல்லை, ஒரே மனக்கவலையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் சொன்னேன், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதுவும் 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 10ஆம் இடம் தொழில், 2ஆம் இடம் பண வரவு. அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, என் குழந்தைக்கு நான் இதை பண்ணித்தரேன், அதில் என் குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலேஜில் சேர்த்து கொடுக்கலான் இருந்தேன், ஆனால் அதுக்கான பணம் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மூலியமாக நல்ல பண வரவு வந்து ஒரு அற்புதமான காலேஜாக பார்த்து நீங்கள் அவங்கள சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உணவுகள் இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் உணவு சம்மந்தப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக பார்வை கிளியர் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. துலாம் வீட்டில் வந்து குரு பார்வை பார்க்குறதுனால, துலாம்ங்கிறது கருப்பை சொல்லக்கூடிய இடங்க, கருப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குங்க. சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதும் துலாம். அப்போ சிறுநீரக பிரச்சனை, ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் இது உங்களுக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்லாகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே குரு பகவானோட பார்வை உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 10னா தொழிலுங்க, 4னா சொத்து, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கான காலகட்டம். நான் வீடு ஆரம்பிச்சுங்க 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, அது ஒரு பாதியோடு நிற்குது, அதை என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியலைங்க, பணம் இருந்தாலுமே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆள் கிடைச்சாங்கன்னா பணம் இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவாகிக்கிட்டே இருக்குது, அந்த பெரிய ஒரு மனக்குறையாக இருக்குங்க எனக்கு, அது கனவு வீடாக இருந்தது, அதை என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த சமயத்தில் குரு வந்து கட்டாயம் உங்கள் 4ஆம் இடத்துல பார்க்குறனால அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் அப்படின்னா முதல் பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடம். +2 முடிச்சுட்டு வந்து ஒரு நல்ல காலேஜுக்காக காத்துட்ருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இவங்க விரும்பின காலேஜ், விரும்பின கல்லூரி, இவங்க விரும்பின கோர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் டாக்டருக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், உங்களை ஜாதகத்தில் அதுவும் டாக்டர் ஆகணும்னு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பின கல்லூரிகள், விரும்பின கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனது 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க.
இது ரொம்ப நல்ல அமைப்புங்க. 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். பண்ணாத தப்புக்கு நான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்காக சில பேர் சாட்சி சொல்ல வருவாங்க. அந்த சாட்சி மூலியமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களை யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ, உங்களை சுற்றி பகைவராக இருந்தாங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு நேரத்தை குரு பகவான் வந்து தராருங்க. அதே மாதிரி வியாதி ஏதாவது ஒன்று உடம்புல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க, மனசில் ஒரு மாதிரி குழப்பம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு, அந்த மன நோய் உங்களுக்கு தீர்றதுக்கான காலகட்டம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கணுக்கால் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும். அந்த கணுக்கால் பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு சரியாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் அப்படிங்கிற இடத்த வந்து குரு பார்க்குறனால பெரிய ஒரு கடன் வந்து சின்ன சின்ன கடன் கிடச்சி சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக உத்தியோகங்க, ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கேன், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமான்னு நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரங்க கேட்டுட்ருக்காங்க. ஜாதகம் பார்க்கும்போது தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அந்த வேலையை விடணும்னு அவசியம் இல்லைங்க. குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல படும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது. எப்படிங்க இடம் மாறுதல் கிடைக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். 9 அப்படின்னா ஒரு மாறுதலுங்க, கட்டாயம் ஒரு நீங்கள் விரும்பிய மாறுதல், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளிநாடு, உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும், குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இன்னும் இந்த காலத்தை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலங்குடி குரு கோவிலுக்கு ஒரு நாள், அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்க. மிருகஷீரிடம், அதாவது உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன், மிருகஷீரிட நட்சத்திரத்தில் இவ்வளோ நாள் இருப்பார் குரு, அடுத்து திருவாதிரையில் இவ்வளோ நாள் இருப்பார், புனர்பூசத்தில் இவ்வளோ நாள் இருப்பாருன்னு நான் சொன்னேன். குரு வந்து மிருகஷீரிடம் நட்சத்திர நாளில் இருக்கும்போது உங்களுக்கு தேங்காய் தானம் அடிக்கடி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. குரு திருவாதிரை நட்சத்திரம் நாட்களில் போகும்போது வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள், அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த ஒரு வருட காலத்தை இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும்.